அடுத்து பாருங்கள் விகிதமுறா எண்கள். ஏற்கனவே விகிதமுறு எண்கள்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு விகிதமுறு எண் என்பது இரு முழுக்களின் பின்ன வடிவத்தின் ஈவு ஆகும். இப்போ விகிதமுறா எண்கள்னா இரு முழுக்களை விகிதமாக எழுத இயலாத எண்களே விகிதமுறா எண்கள். அதாவது கொடுத்துருக்க முழுக்களை நம்ம விகிதமாக எழுத முடியாது. அப்படி இருக்கிறதெல்லாம் விகிதமுறா எண்கள்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், √2, √5, √7, 2 √3. அடுத்து பை மதிப்பு. அடுத்து இ என்பது ஆய்லரின் எண், இதுவும் விகிதமுறா எண் தான் சொல்கிறோம். அடுத்து தங்க விகிதம். இப்போ கொடுத்துருக்க எண்ணை விகிதமுறா எண்ணா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த எண் ஃபஸ்ட்டு விகிதமுறு எண்ணுக்குள்ளே வருமானு பார்க்கணும். அப்படி வரலாட்டி அது விகிதமுறா எண் சொல்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம விகிதமுறா எண்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விகிதமுறு எண்ணுனா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் விகிதமுறா எண்களை பற்றி கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு சம்மு. விகிதமுறு எண்ணின் தசம வடிவம். இப்போ 7/8ன்னு இருக்கு. இதை வகுக்கணும்னா நீள் வகுத்தல் முறையில் 7 உள்ள போடுவோம், வெளியில் 8 போடுவோம். 7 8ஆல் வகுக்க முடியாது. அப்போ ஒரு 0 சேர்க்கும் போது நம்ம மேலே புள்ளி வைப்போம். புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா 8 8 64. இப்போ இதை கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 6. இந்த 6 8ஆல் வகுக்க முடியாது. அப்போ என்ன செய்வோம்? 0 சேர்ப்போம். ஏற்கனவே ஒரு புள்ளி இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கலாம். சப்போஸ் இங்கே பெரிய நம்பராக இருந்து இந்த 60ம் போகலை, அடுத்து ஒரு 0 சேர்க்கணும்னா மேலே 0 சேர்க்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 60 போது 7 8 56. 7 மேலே போட்டுருவோம். அடுத்து கழிச்சோம்னா 4. அடுத்து ஒரு 0 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், 8 8 40. இங்கே மீதி 0 வந்துருச்சு. இப்போ நமக்கு கிடச்சிருக்க மதிப்பு என்னது? மேலே ஈவு 0.875. 7/8ஓட மதிப்பு 0.875. அதாவது நமக்கு மீதி 0 வந்ததுன்னா அதை முடிவுறு தசம எண்கள் சொல்கிறோம். இந்த விகிதம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாருங்கள். விகிதமுறு எண் என்பது இரு முழுக்களின் பின்ன வடிவத்தின் ஈவு. இந்த ஈவு வச்சு கணக்கு பண்ணுறோம். இந்த ஈவு பாருங்கள் 0.875ன்னு இருக்குது, கீழே 0. இந்த 0 மேலே ஈவு கிடைக்குதுல்ல, இதை முடிவுறு தசம எண்கள்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. 21/25. 21 உள்ளே போடுவோம், 25 வெளியில் போடுவோம். போகாது, அதனால் புள்ளி வைப்போம், 0 சேர்ப்போம். 8 25 200. கழிச்சோம்னா 10. 10 போகாது, ஏற்கனவே புள்ளி வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். அடுத்து 4 25 100. இப்போ இதை கழிச்சோம்னா நமக்கு 0 வந்துடுது. அப்போது மேலே ஈவு என்ன கிடச்சிருக்கு? 0.84. மீதி 0 கிடச்சிருக்கு. அப்போ இதை முடிவுறு தசம எண்கள் சொல்கிறோம். அதாவது விகிதமுறு எண்களில் இது முடிவுறு தசம எண்கள்ங்கிற இதுக்கு கீழே வரும். அடுத்து பாருங்கள், இன்னொன்று எடுத்துக்காட்டு இன்னொன்று இருக்குது, அதை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 2.2. பின் வருவனவற்றை தசம வடிவில் எழுதுக. ஃபஸ்ட்டு இது -4/11. மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள 4 போடுவோம், வெளியில் 11 போடுவோமா? இது வகுக்க முடியாது. அப்போ ஒரு 0 சேர்க்கும்போது மேலே புள்ளி வைப்போம். 3 11 33. இதை கழிச்சோம்னா 7ன்னு வரும். அடுத்து 0 சேர்த்துக்கலாம், ஏன்னா புள்ளி வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். 6 11 66. 6 மேலே போட்டுருவோம், 66 கீழே போடுவோம். இப்போ இதை கழிச்சோம்னா 4ன்னு வரும். அடுத்து ஒரு 0 சேர்ப்போம். இங்கே வந்த 4 இந்த இடத்துல வந்துருச்சா? அடுத்து திரும்ப திரும்ப இதே தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த புள்ளி 36க்கு அப்புறம் இந்த 36 36ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்படி போன நம்பர்னா திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கிறதுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். ஏற்கனவே இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுருவோம். 0.36. இந்த 36 தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கிறதுனால 36க்கு மேலே நம்ம கோடு போடுறோம். இப்போ -4/11ஓட மதிப்பு -0.36. இந்த 36 மேலே கோடு போடுறோம், பார்னு அர்த்தம் இதுக்கு பேர். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 11/75. இப்போ 11 உள்ளே போடுவோம், 75 வெளியில் போடுவோம்.
வகுக்க முடியாது. அப்போ ஒரு 0 சேர்ப்போம். அப்போ மேலே வந்து புள்ளி வைப்போம். மேலே புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்தோம்னா ஒரு 75 75, இதை கழிச்சோம்னா 35ன்னு வரும். அடுத்து ஒரு 0 சேர்ப்போம். 75 நாளா 300. இப்போ கழிச்சோம்னா 50ன்னு வரும். இது போகாது. அப்போ 0 சேர்க்கும்போது 6ஆல் 75 6ஆ 450ன்னு கிடைக்கும். திரும்ப இதை கழிச்சோம்னா 50. அடுத்து பாருங்கள், இந்த 50 தான் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 0.146ன்னு எழுதி இந்த 6 தான் திரும்ப திரும்ப போகிறதுனால 6க்கு மேலே கோடு போட்டுருவோம். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா முடிவுறா சுழல் தசம விரிவுன்னு சொல்கிறோம். 2 டைப் பார்த்துருக்கோம். ஒரு நிமிஷங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கீழே வந்து 0 வந்துடும், ஈவு கிடச்சிரும். இது வந்து முடிவுறு தசம எண்கள்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், 0 வராது. இது வந்து போய்கிட்டே இருக்கும். நமக்கு ஈவில் வந்து ஒரு நம்பரோ 2 3 நம்பரோ அதே நம்பர் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். இதை வந்து முடிவுறா சுழல் தசம விரிவுன்னு சொல்கிறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சா நமக்கு வந்து முடிவுறு தசம எண்ணா முடிவுறா சுழல் தசம விரிவான் பார்த்துட்டோம்னா அந்த எண் வந்து வீதமுறு எண்களில் வந்துடும். அடுத்து புக்கில் இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தசமங்களின் காலமுறைமை. இப்போ ஏதாவது ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம வகுத்து பார்த்தோம்னா அதோட ஈவை கணக்கு பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல மேலே பார் போடுவோம்ல, இதில் அந்த பார் வந்து எத்தனை நம்பரில் இருக்கோ அதை தான் அதோட காலமுறைமைன்னு சொல்கிறோம். இப்போ 25/7ன்னு இருக்குது, அதை வகுப்போம். 25 7 3 21 கழிச்சோம்னா 4ன்னு வரும். 7ஆல் போகாது, 0 சேர்க்கும்போது மேலே புள்ளி வரும். அடுத்து பாருங்கள், 40ன்னு இருக்குது. 5 35, மிச்சம் 5, 0 சேர்த்துக்கலாம். 7 49, அடுத்து 1, 0 சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா புள்ளி வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். 1 7 3, 0 சேர்த்துக்கிடுவோம். அடுத்து 4 28 2, அடுத்து 0 சேர்த்தோம்னா 7 14, அடுத்து 6, 0 சேர்த்துக்கிடுவோம். 7 56. அப்போது அடுத்து மீதி 4 வரும். 4 வருங்கும்போது திரும்ப இந்த இதில் இருந்து வரும். 4 வந்துருச்சா? அப்போ 0 சேர்க்கும்போது 35ன்னு வரும். இப்போ 35ன்னு போடும்போது எதால் வரும்? 5 35. இந்த 5லேருந்து திரும்ப ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 3.571 4 2 8ன்னு எழுதுவோம். அந்த கோடு எத்தனையில் இருக்குது? 1 2 3 4 5 6 இதில் இருக்குது. அப்போ இதோட காலமுறைமை வந்து 6. அடுத்து பாருங்கள், 27/110. கீழே ஒரு 0 இருக்கிறதுனால 2.7/11ன்னு எழுதுவோமா? அப்போ 2.7 உள்ளே போட்டு வெளியில் 11ன்னு போடுவோம். இப்போ 2 போகாது. அடுத்து இந்த இதையும் எடுக்கும்போது புள்ளி இருக்கிறதுனால மேலே புள்ளி வைப்போம். 2.7 மேலே புள்ளி வச்சோம்னா 27. 11ஆல் கணக்கு பண்ணும்போது 11 22. அடுத்து கழிச்சோம்னா 5, புள்ளி வச்சதுனால 0 சேர்த்துக்கலாம். 4 11 44. இப்போ இதை கழிச்சோம்னா 6ன்னு வரும். 0 சேர்த்துக்கலாம். அடுத்து 5 11 55. இதை கழிச்சோம்னா நமக்கு 5ன்னு வரும். இந்த 50ன்னு வந்துருமா? ஒரு 0 சேர்க்கும்போது 50ன்னு வந்துடும். அடுத்து இதை வந்து போடும்போது 4 11ன்னு வரும். அப்போது நமக்கு இந்த 4 5 4 5 ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதுவோம்? 0.245. இந்த 4 5க்கு மேலே கோடு போடுவோம். இப்போ 2 நம்பரில் கோடு இருக்குது. அப்போ இதோட காலமுறைமை வந்து 2. அடுத்து எடுத்துக்காட்டு
2.3 பாருங்கள், 1/3 சுழல் தசம விரிவை பயன்படுத்தி 1/27 என்ற விகிதமுறு எண்ணின் சுழல் தன்மையுள்ள தசம விரிவை காண்க. இதை பயன்படுத்தி 59/27 சுழல் தசம விரிவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1/3 எடுத்துக்கிடுவோம். இது நமக்கு ஈஸியாக தெரியும். ஒரு 3 அடித்தோம்னா மேலே 1 இருக்குது, போகாது. அப்போ புள்ளி வைப்போம், 0 சேர்த்தோம்னா 3 9, மிச்சம் 1 இருக்கும். அந்த 3 வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? 0.3 பார்னு எழுதுவோம். இந்த பாருக்கு என்ன அர்த்தம்னா 0.333 மட்டும் திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இந்த 1/27 இந்த 1/3 பயன்படுத்தி செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 1/27 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 1/9 × 1/3ன்னு பிரிக்கலாம். ஏன்னா 9×3 27 தான் வரும். மேலே ஒரு எண்ணம் 1, கீழே 9×3 27, அதே இது வந்துடும். இப்போ இந்த 1/9 அப்படியே போட்டுருவோம். இன்ட்டு இந்த 1/3க்கு பதிலாக நம்ம 0.3 பாருக்கு போடுவோம். இந்த 0.3 பார் எப்படி எழுதுவோம்? 0.333ன்னு எழுதுவோம். இப்போ இதை வகுக்கணும். 0.333ன்னு உள்ளே எழுதிட்டு வெளியில் 9 போடுவோம். இதை நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த புள்ளி இருக்கா, புள்ளியை போட்டுருவோம். அடுத்து ஒரு 3 எடுப்போம். 3 வந்து 9ஆல் வகுக்க முடியாது. அப்போ அடுத்த நம்பரை எடுக்கணுங்கிறதுனால மேலே 0 போடுவோம். ஒரு புள்ளி வச்சா ஒரு நம்பர் கணக்கில்ல, அது போகலை. அடுத்த நம்பர் எடுக்கணும்னா மேலே ஒரு 0 சேர்க்கணும். அடுத்து பாருங்கள், 33ன்னு இருக்குது. 9×3 27. அப்போது 27 போட்டு இதை கழிச்சோம்னா 6ன்னு வரும். அடுத்து இறக்கும்போது 3 தான் போடணும், 0 போடக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாக 3 3ன்னு போய்கிட்டே இருக்கும். 63ன்னு இருக்குது. 9×7 63. இதை கழிச்சோம்னா 0ன்னு வந்துடும். 0 வந்துருச்சு, இது முடிஞ்சிருச்சுன்னு 0.37ன்னு மட்டும் போடக்கூடாது. ஏன்னா நமக்கு 3 3ஆக போகிறதுனால நமக்கு முடிய 3 3ஆக தான் இறக்கணும். அப்போ 0ன்னு வந்துருச்சு. அடுத்து 3 இறக்கும்போது இது போகாது. 3 போகாதுங்கும்போது அடுத்த 3 இறக்குறதுனால நம்ம 0 போடுவோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 3 இறக்கிடுவோம். அந்த 3 இறக்கு 0 வச்சதுனால ஒரு 3 நம்ம இறக்குவோம். இந்த 3 போகலை. அடுத்த 3 இன்னொரு 3ஐயும் இறக்குறதுனால நம்ம 0 சேர்க்கணும். அடுத்து பாருங்கள், 33. 39 27, திரும்ப கழிச்சோம்னா 6, அடுத்து 3 இறக்கணும். 63ன்னு வரும். அடுத்து 0ன்னு வரும். அடுத்து 3 இறக்குவோம். அப்போது நமக்கு 0.037 037 037ன்னு போய்கிட்டே இருக்கும். அதாவது நமக்கு 0.037 பார்னு எழுதுவோம். இந்த பாருங்கிறது வந்து இந்த இது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இந்த பார் போடுறோம். அப்போ 1/27ஓட மதிப்பு 0.037. இந்த 0லேருந்து 7 முடிய கோடு போட்டுக்கிடுவோம். அடுத்து பாருங்கள், 59/27ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1/27க்கு இந்த மதிப்பை போட்டு செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போது 59/27 59 27ஆல் வகுத்தா 2 27 54, மீதி 5 வரும். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 2 5/27ன்னு எழுதுவோம். அடுத்து ஏற்கனவே பின்னத்தில் படிச்சுக்கோம். இப்படி இருந்ததுன்னா நம்ம 2 + 5/27ன்னு எழுதலாம். அடுத்து 1/27ஓட மதிப்பை வச்சு தான் செய்யணும். அப்போ இதை எப்படி பிரிப்போம்? 5 × 1/27ன்னு எழுதலாமா? அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 2 + ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 × 1/27ன்னு போடுவோம். இப்போ 1/27க்கு பதிலாக நம்ம இந்த 0.037 மேலே கோடு அந்த மதிப்பை போடுவோம். இப்போ பாருங்கள், 2 + ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 × 1/27க்கு பதிலாக நம்ம இந்த 0.037 பார்னு போடுறோம். இந்த பார்னு இருந்ததுன்னா இந்த 0.37 வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். அதனால் அடுத்து 2 + ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 × 0.037 037 037ன்னு போடுறோம். இப்போ 0.037 5ஆல் பெருக்கணும். 5 35, மிச்சம் 3, 3 15, 16 17 18. அப்போது நமக்கு எப்படி வரும்? 2 + 0. இந்த 185 185 185ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ 2ஐயும் கூட்டுனா 2.185. இந்த 185க்கு மேலே கோடு போட்டுருவோம். அப்போ ஆன்சர் வந்து 2.185 மேலே கோடு பார். கணக்கு தான் பார்க்க லைட்டாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
அடுத்து பாருங்கள், முடிவுறு தசம எண்களை விகிதமுறு எண்களாக மாற்றுதல். இப்போ 2.945ன்னு கொடுத்துருக்காங்க. புக்கில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்த்தாலே எழுதிடலாம். ஏன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இந்த புள்ளி எடுக்கணும்னா கீழே வந்து 1 போட்டு 3 0 போடுவோம். அதாவது 1000ஆல் வகுப்போம். இப்போ டேரெக்டாக எழுதணும்னா 2945 டிவைடட் பை 1000ன்னு எழுதலாம். இப்போ ரெண்டையுமே 5ஆல் அடிக்கலாம். இப்போ 5ஆல் அடித்தோம்னா 5 25 மிச்சம் 4 8 40 மிச்சம் 4 9 45 589 டிவைடட் பை 2 10 0 0 200ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 589 டிவைடட் பை 200. அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க. கீழ்காணும் தசம எண்களை P/Q என்ற வடிவில் மாற்றுக. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 0.35ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 35/2 ஸ்தானம் புள்ளி தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 35/100ன்னு எழுதுவோம். இப்போ அடித்தோம்னா 5ஆல் 7 5 35 டிவைடட் பை 20ன்னு வரும். அடுத்து பாருங்கள், 2.176 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 2176/1000ன்னு எழுதுவோம். இப்போ இதை அடித்தோம்னா சுருக்கி வந்தால் நமக்கு 272/125ன்னு கிடைக்கும். சமம்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை போட்டு பாருங்கள். அடுத்து பாருங்கள், -0.0028 மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிடுவோம். -28 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால 1 போட்டு 4 0 போடுவோம். அப்போ -28/10,000 வரும். இதை 4ஆல் அடிக்கலாம். 7 4 28 மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ்ஸு டிவைடட் பை 2 மிச்சம் 2 5 20 அடுத்து 2 0. இப்போ -7/2500. இந்த எடுத்துக்காட்டில் நம்ம முடிவுறு தசம எண்களை எப்படி விகிதமுறு எண்களாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் முடிவுறா சுழல் தசம எண்ணை வந்து எப்படி விகிதமுறு எண்களாக மாற்றுறதுன்னு பார்ப்போம்.